வீரர்கள் யாவரும் தத்தம் இடத்தில் நின்றவாறே நீங்கள் எல்லோரும் நிச்சயமாய் பீஷ்மரையே காத்திடுங்கள். ஹரியோம். துரியோதனன் துரோணாச்சாரியாரிடம் நின்று கொண்டு தன் படைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தனது கவனத்தை பீஷ்ம பிதாமகர் திசையை நோக்கி திருப்பி கூறுகின்றார். படை வீரர்கள் யாவரும் தத்தம் இடத்தில் நின்றவாறே நிச்சயமாய் பீஷ்மரை காத்திடுங்கள் என்று கூறுகின்றான் துரியோதனன். பீஷ்மர், பீஷ்ம என்றால் பயங்கரமான சபதம் மேற்கொண்டவர், கொடூரமான சபதத்தை மேற்கொண்டவர் என்று அர்த்தம். அவருக்கு தேவவிரதன், கங்காபுத்திரன், பீஷ்மர் மற்றும் பிதாமகர் என்று பல நாமங்கள் உண்டு. மகாபாரதத்தின் மூத்த வீரர் பீஷ்மர். இவர் சிறந்த வில்லாளி, குதிரையேற்றம் அறிந்தவர், கதையுத்தம், வாழ் சண்டை என்று அனைத்து போர் கலைகளிலும் சிறந்து விளங்கியவர் என்பது நாம் அனைவரும் அறிவோம். மேலும் அவருக்கு இச்சாமிருத்யு என்கின்ற வரமும் பெற்றவர். தான் விரும்பினால் மட்டுமே மரணத்தை தழுவிக்கொள்ள முடியும். வேறு யாராலும் பீஷ்மருக்கு மரணத்தை தர முடியாது. அப்படிப்பட்ட பீஷ்மரை நீங்களெல்லாம் தத்தம் இடத்தில் நின்றவாறே காத்திடுங்கள் என்று சொல்கின்றான். இதை பார்த்த பீஷ்மர் பேரனான துரியோதனுக்குள் ஏற்பட்ட பயம் அது உள்ளத்தில் நடுக்கமாக, வார்த்தைகளில் உளறலாக வெளிப்பட்டதை அறிந்து கொண்டு இவனை இப்படியே பேசவிட்டால் மொத்த வீரர்களின் மனோபலத்தை குலைத்து விடுவான் என்பதை அறிந்து கொண்டு அடுத்து ஒரு செயல் செய்ய போகின்றார். அது என்ன என்பதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஹரியோ.